அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா சேனல். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷா அல்லா இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தாலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். ஏன் அப்படின்னா நிமிடத்தில் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ்தாலா கபூல் ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்புவோம். இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ்தாலா போக்கிடணும் அப்படின்னும் நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்புவோம். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் என்னுடைய துவாவை அல்லாஹ்தாலா கபூல் ஆக்கணும், என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்றவங்க இன்ஷா அல்லா இந்த ஒரே ஒரு சூறாவை மட்டும் இன்ஷா அல்லா நியத்தை வச்சு இந்த முறைப்படி நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்தாலா மிக வேகத்தில் இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமானதாக நிம்மதியானதாக ஆக்கிடுவான். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த கவலையும் சிதறடிக்கக்கூடிய, நமக்கு அதிகமான வெகுமதிகளை அள்ளித்தரக்கூடிய, நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறிய சூறாவினுடைய சிறப்பை தான் இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருக்குரானில் ஒரு சில சூறாக்களை பற்றியும் இன்னும் துவாக்கள் திக்ருகளில் ஒரு சில சிறப்பான திக்ருகளை பற்றியும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸ்களில் சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பித்து சொல்லணும் ஒரு சில சூறாக்களை, ஒரு சில திக்ருகளை? ஏன் அப்படின்னா அல்லாஹ்தாலா அதன் மூலம் நமக்கு துவாக்களை கபூலாக்குவான். இன்னும் ஒரு சில நபிமார்கள் கேட்டு அல்லாஹ்தாலா அவங்களுடைய துவாக்களை கபூலாக்கணும். அதனால் என்னுடைய உம்மத்துகளுக்கு நான் இதை சிறப்பித்து சொல்கிறேன், இதை ஓதுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக பல ஹதீஸ் நம்ம படிக்க முடியுது. அப்போது சில சூறாக்கள், குறிப்பிட்ட சூறாக்கள் இருக்குது. திருக்குரான் முழுவதுமே நமக்கு ஷிஃபாவுக்காக வேண்டியும் இன்னும் அதிலே நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கான மருந்து நமக்கு குரானில் முழுவதுமே இருக்குது. ஆனால் அல்லாஹ்தாலா குரானில் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சூறாக்களை நமக்கு சிறப்பித்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலம் சொல்லும்போது அந்த ஒரு சிறப்புகளையும் நம்ம ஓதி நம்ம பலனடையணும். இது நமக்கு கடமையாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சின்ன சூறா, நம்ம வழமையாக தொழுகையில் அன்றாடம் நம்ம ஓதக்கூடிய சின்ன சூறானே சொல்லலாம். இந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பொருள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சிறந்த பொருளாக இருக்கும் இந்த சிறிய சூறாவினுடைய பொருள். இன்ஷா அல்லா நீங்கள் இதை தர்ஜுமா குரானில், நீங்கள் தமிழ் தர்ஜுமா குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த சூறாவை நம்ம ஓதும்போது நமக்கு மனசில் எந்த விதமான கவலையும் இன்னும் பார்த்திங்கன்னா பயமும் எது இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ்தாலா நம்மளை பாதுகாப்பான். இன்னும் எல்லா விதமான ஏராளமான பலன்களையும் அல்லாஹ்தாலா நமக்கு தரான். கவலையிலிருந்து, ஆபத்திலிருந்து, உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு சூறா நமக்கு அருமருந்தாக இருக்கும். இன்னும் நமக்கு வேலை தொழில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு தயக்கங்கள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது. ஒரு வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு சிரமம் இருக்குது, தொழில் பார்க்க முடியல, அல்லது தொழிலுக்கு ஒரு நல்ல இடம் அமையல, ஒரு புது தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நான் வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி ஏதாவது ஒரு கனவு இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம வாழ்க்கையில். இல்லை பண பிரச்சனை நீங்கணும், பண தேவை எனக்கு இருக்குது, அல்லாஹ்வினுடைய உதவி எனக்கு வேணும், இல்லை கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில். ஒரு சிலருக்கு திருமண தடைகள் தள்ளி போய்கிட்டே இருக்கும், தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் நம்மளை அந்த காரியம் நமக்கு ஏன் தள்ளி போயிட்டே இருக்குது, நமக்கு நல்ல முறையில் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுவீங்க. கண்டிப்பாக அல்லாஹ்தாலா தரமானதாகவும் சிறப்பானதாகவும் மிக வேகத்தில் கொடுப்பான்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லா இந்த ஒரு சூறாவை இந்த நியத்துப்படி நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க. அல்லாஹ்தாலா நிறைய விஷயங்களை இதில் வச்சுருக்கான். வாழ்க்கையில் தேடக்கூடிய ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள், காத்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ்தாலா இதன் மூலம் நமக்கு நடத்தி காட்டுவான். அப்படிப்பட்ட அந்த சின்ன சூறா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரத்துல் குரைஷ். குரானில் பார்த்திங்கன்னா சூரத்துல் குரைஷ் ஈலாஃபி குரைஷ் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன சூறா தான். இந்த சூறாவை நீங்கள் எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, எந்த முறையில் நம்ம ஓதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை ஓதணும். ஃபஜர் தொழுகைக்கு பின்னாடியும் ஓதணும், இஷா தொழுகைக்கு பின்னாடியும் ஓதணும். இந்த ஒரு சூறாவை நான் இந்த ஒரு வீடியோ எண்டிங்கில் கடைசியில் உங்களுக்கு நான் தஜ்வீது முறைப்படி ஓதியும் காட்டுறேன்.
இந்த ஒரு சூறாவை நீங்கள் 70 தடவை நியத் வச்சு ஒரே இருப்பில் ஓதணும். யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு ஃபஜர் வக்து கிடைக்கல அப்படின்றவங்க இஷா வக்துலையாவது இந்த ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது செய்யுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஃபஜர்லையும் இஷாலையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. முன்பின் 11 முறை செலவாத்து ஓதிக்கோங்க. உங்களுக்கு எந்த செலவாத்து தெரியுதோ அந்த செலவாத்தை ஓதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு செலவாத், இலகுவான செலவாத். நம்ம எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு செலவாத் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு செலவாத்தை முன்னாடி 11 முறை ஓதிட்டு இந்த சூறாவை 70 முறை ஓதிட்டு திருப்பி முடிக்க போகிறப்ப 11 முறை செலவாத்து ஓதிடுங்க. துன்பம் நீங்குற வரைக்கும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் கண்ணீர்லேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பாம். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யோசிக்கணும், நம்ம கவலைப்படுறோமே அது எதுக்கு, நம்மளோட கண்ணீர் விடுறோமே அது எதுக்கு, நம்ம யோசிக்கணும், நம்ம கவனித்து பார்க்கணும், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் அல்லாஹ் தஆலா இடத்துல மதிப்பு இருக்குது. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பதில் தருவான். அதனால் கண்ணீரோட கவலையோட ஒவ்வொரு அமலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் தஆலா ரொம்ப ரொம்ப வேகத்தில் நமக்கு பதில் கொடுப்பான். இன்னும் மிக சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷா ஃபஜ்ர், இந்த 2 நேரமே ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம். யார்கிட்டையும் பேசாமல் அமைதியான நிலை இருக்கக்கூடிய நேரம் இந்த 2 நேரமும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு சூறாவை இப்போ சொன்ன முறைப்படி நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் சஜ்தால துவா கேட்டு பாருங்கள். அல்லாஹ் தஆலா துன்பங்களை நீக்கிறான். அல்லாஹ் தஆலாவினுடைய உதவி ஏதாவது ஒரு வழியில் நமக்கு நடக்கும். இன்னும் மனசு அமைதி பெறுது, ஆரோக்கியம் கிடைக்குது. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் செல்வத்தை கொட்டி கொடுக்குறான். நம்ம தேடிட்டு இருக்க விஷயம் நமக்கு கிடைக்கும். இன்னும் ஆறுதல் நமக்கு கிடைக்கும், மன ஆறுதல் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் வரை ஓதுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு வேண்டியதை கொடுத்தே தீருவான். கவலைப்படாதீங்க. அல்லாஹ் தஆலா கஷ்டத்துலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பான். இதை ஓதுறதுனால அல்லாஹ் தஆலா நமக்கு உயர்ந்த அந்தஸ்துகளையும் வச்சுருக்கான் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த சூறாவினுடைய சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய தேவைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது வெளியே சொல்ல முடியாத தேவைகளாக இருக்கட்டும், ஆசைகளாக இருக்கட்டும், படைச்ச ரப்பு இடத்துல சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவின் மூலம் உதவி தேடி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். இன்னும் நம்மளுடைய துவாவும் கபூலாகும். நிறைய பேர் பலன் அடைச்சிருக்காங்க இந்த அமலை செஞ்சு. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவின் மூலமே பல சகோதர சகோதரிகள் பலன் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பலன் அடைங்க. இப்போ இந்த ஒரு சூறாவை உங்களுக்கு நான் தஜ்வீத் முறைப்படி ஓதியும் காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லீஇலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத் அல்லதீ அத்அமஹும் மின் ஜூ' வ ஆமனஹும் மின் ஹௌஃப். ரொம்ப ரொம்ப இலகுவான சூறா இன்ஷா அல்லாஹ். இந்த சூறாவை தஜ்வீத் முறைப்படி ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. ஏன்னா தஜ்வீத் முறைப்படி நம்ம ஓதுனோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள் மிக வேகத்தில் கபூலாகிறதுக்கு, இது ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதனால் தஜ்வீத் முறைப்படி ஓதுங்க. இந்த ஒரு சூறா ரொம்ப ரொம்ப சின்ன சூறா தான். இன்ஷா அல்லாஹ் ஓதி நம்ம பலனடைகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் நன்மை நியத்து வச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் அவங்க பலனடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் கிடைக்கும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, அமல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.